எவ்ரிவான், இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு சிக்கன் சம்பல் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் இந்த மாதிரி நல்லா சுட சுட எண்ணெயை சூடாக்கிட்டு அரைச்ச பட்டை மிளகாவை இந்த மாதிரி கொட்டி நல்லா வதக்கி விட்டுறலாம். சம்பல் செய்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது எண்ணெய் நீங்கள் அதிகமாக பாய்க்கணும். சம்பலுக்கு எப்பயுமே எண்ணெய் குறைவாக பாய்க்கக்கூடாது. மிளகா சாந்தில் உள்ள பச்சை வாசனை போகணுன்னா அது எப்படியும் 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரமாவது அந்த மிளகாவை நல்லா எண்ணெயில் நீங்கள் வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. நான் கிட்டத்தட்ட 40லேருந்து 45 நிமிஷம் இந்த மிளகாவை நல்லா வதக்கி விட்டுட்டேன். சொல்ல மறந்துட்டேன், அந்த எண்ணெயிலே நான் ஒரு பட்டை 2 லவங்க பூ போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அந்த வாசனை ஏறுது நல்லா. இப்போ இதில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 கரண்டி சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அடுப்பை. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கப் ஆஃப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஏன் நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட்றோன்னா அப்போ தான் அந்த மிளகாவோட பச்சை வாசனை, இஞ்சி பூண்டு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதோட பச்சை வாசனைலாம் போகும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுப்பை லேசாக ஸ்லோ பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஓகே, சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுப்பை திருப்பி மீடியம் ஃப்ளேமுக்கே வச்சுட்டு அப்புறம் நல்லா திருப்பி விட்டுருங்க. அடி பிடிக்காமல் நல்லா ஒரு 10 நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. மூடி போட்டு கூட நீங்கள் வைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி மூடி போட்டு வைக்கல. இன்றைக்கி நான் நல்லா இந்த மாதிரி ஓப்பன்லேயே வச்சு திருப்பி விடுறேன். சம்பலுக்கு அது கோழி சம்பலோ மீன் சம்பலோ என்ன சம்பல் செஞ்சாலும் சம்பலுக்கு எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் கூட தான் போடணும். அப்போ தான் ருசியாக இருக்கும். அப்புறம் மிளகாவும் நல்லா அப்போ தான் வேவும். இப்போது ஒரு 10-15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா அந்த மிளகாலாம் சிண்டி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப கிரேவி வேண்டாம். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கட்டியாக தான் வேணும். அதனால் வேண்டி நான் அடுப்பை லேசாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட போகிறேன். இப்போ இதில் நான் உப்பும் சீனியும் அளவு பார்த்து போட்டுக்க போகிறேன். நான் ப்ரௌன் சுகர் பாய்க்கிறேன். ப்ரௌன் சுகர் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சமாக அப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த சீனி உப்பு அதெல்லாம் நல்லா அது மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா அழகாக கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு கடைசியாக இறக்குறது முன்னுக்கு நான் கொஞ்சோண்டு அனியன் வெட்டி அது மேலே அப்படியே தூவி விட போகிறேன். அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், இது செய்யலைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நான் எப்பயுமே செய்வேன். அப்புறம் இதோட நம்மளோட சமையல் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரோட கமெண்ட் பார்க்கலாம். உங்கள் பேர் 2K ஃப்ராக்னன்ட் லைஃப் ஸ்டைல். இவங்க நான் சேனல் ஆரம்பித்த டைம்லேருந்து என்னோட எல்லா வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் கமெண்ட். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. பபாய்.